மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக இன்று அறிவிக்க இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயச்சந்திரன். தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை இன்று அறிவிக்கிறது. அதற்கான அறிவிப்பு எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? விவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்ட நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம், இதற்கு முன்னதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை உடல்நலன் குறித்து விசாரிப்பதற்காக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்திலேயே சந்தித்திருந்தார். அப்போது செய்தியாளர் சந்திப்பை முடித்த பிறகு இன்று நடைபெறுகிற பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் கண்டிப்பாக பங்கேற்பார் என்று தெரிவித்திருந்தார். அதன் பிறகு அமைச்சர் ஜெயக்குமாரும் நிச்சயமாக தேமுதிகவுடனான கூட்டணி ஒரு நல்ல முடிவை எட்டும் என்று தெரிவித்திருந்தார். நேற்று தேமுதிக தரப்பில் இருந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டில் ஒரு அவசர ஆலோசனை நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படும் என்று தேமுதிக தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருந்தது. காரணமாக இன்று காலையில் இருந்தே தேமுதிகவுடைய கூட்டணி யாருடன் இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆனால் தேமுதிக தரப்பில் இருந்து கட்சி நிர்வாகிகளுக்கு, கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு ஒரு ரகசிய உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. வாய்மொழியாக அவர்கள் எல்லோரும் இன்று காலை 10 மணிக்கு தேமுதிகவின் தலைமை அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை நிர்வாகிகள் யாரும் கட்சி அலுவலகத்திற்கு வரவில்லை. அதே போல தேமுதிக தலைவரும் அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்படவில்லை. இதனால் அவர்களுடைய கூட்டணியை இறுதி செய்வதில் ஏதேனும் இழுபறி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று மாலை 3 மணி அளவில் பிரதமர் மோடி தமிழகம் வரவிருக்கிறார். அவர் மத்திய அரசு திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஒரே வேளையில் அமர்ந்தார். அதைத் தொடர்ந்து பிரச்சார உரையையும் அங்கே அவர் தொடங்கவிருக்கிறார். அது தொடர்பாக இன்று காலை நாளிதழ்களில் வெளியான விளம்பரங்களில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுடைய புகைப்படமும் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் தேமுதிக தொடர்புடைய பெயரோ அல்லது விஜயகாந்தனுடைய படமோ அதில் இல்லாத காரணத்தினால் ஒருவேளை கூட்டணியில் தேமுதிக இடம்பெறாதோ என்ற ஒரு கேள்விகள் எழுந்திருந்தது. ஆனால் இது தொடர்பாக நாம் தேமுதிக தரப்பில் விசாரித்த வரையில் தேமுதிக இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நிலையில் விளம்பரங்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் கூட்டணி தொடர்பான இறுதியான முடிவு இன்னும் எட்டப்படாத காரணத்தினால் இவங்களுக்கு இப்போது பதில் சொல்ல முடியாது என்கிற ஒரு தகவலை தான் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 11 மணிக்குள் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் இதற்கு முன்பாக பாமகவை கூட்டணியில் இணைத்த போதும் சரி, பாஜகவை இணைத்த போதும் ஒரு பொது இடத்தில் சந்தித்து அங்கே ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரையில் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்து அவர்கள் அறிக்கை வாயிலாக அறிவிப்பார்கள் என்று தேமுதிக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ஜெயச்சந்த், மேலும் அதே மாதிரி தேமுதிகவோட கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கு. மேலும் அதிமுக கூட்டணியில தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கப்பெற இருக்குது பத்தி விரிவான தகவல் சொல்லுங்க. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதில் இத்தனை காலதாமதம் ஏற்பட்டதற்கு காரணமே தொகுதி பங்கீடில் இருந்த இழுபறி தான். என்றால் அதிமுக கூட்டணியில் முதலில் இடம்பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. தேமுதிக தரப்பில் இருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதே எண்ணிக்கையிலான தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் தொகுதிகள் 2 கட்சிகள், அதாவது திமுக தரப்பிலிருந்தும் தேமுதிகவை பேசி வருகிறார்கள், கூட்டணிக்காக அழைத்து வருகிறார்கள் என்ற சூழ்நிலை இருந்த போது கூட்டணி மாறுமோ அல்லது திமுக பக்கம் அதிமுக இணையுமோ என்ற கேள்விகள் எழுந்திருந்தது. ஆனால் நேற்றைய தினம் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டதாக திமுக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு நிச்சயமாக அறிவிப்பு வரும் என்று தெரிகிறது. தேமுதிக தரப்பில் 7 தொகுதி கேட்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் இருந்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் 11 மணி அளவில் தான் தெரிய வரும். என்றால் 7 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஜெயச்சந்திரன்.